ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 14/5/2025க்கான கேரளா லாட்டரி சான்ஸ் டைமிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5வது நாள் ஒரு 23, நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5வது நாள் இந்த இடத்துல ஒரு 36 இருக்குது. சரிங்களா, 21க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் 21 திருப்பி நமக்கு 12ன்னு வச்சுருக்காங்க. இந்த 23க்கு திருப்பி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 32ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி. ஸோ நெக்ஸ்ட் இந்த 36 திருப்பி நமக்கு 63ன்னு சொல்லி வைக்கணும். சரிங்களா, 63ங்கிறது ஏசி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ இன்னொரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு காமனாக ஒரு 50. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 12 அப்படிங்கிற நம்பர் பிசி நம்பருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதத்தில் 21ங்கிறது டேரெக்டாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து பாருங்கள் 39ங்கிற ஒரு நம்பரும் டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு கரெக்டாக வந்திருக்கும் 39. ஸோ இங்கே 12க்கு ஒரு 12 கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 012 எடுத்து நமக்கு அப்படியே இங்கே உள்ள சொல்லி இந்த 5 சி போர்டு அப்படியே இறக்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு அதே மாதிரி இந்த 939 அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, இப்படி இறக்குனாங்கன்னா நமக்கு 6-3ங்கிறது ஏசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா, இப்போ நம்ம 63 நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படியே நம்ம இருக்கிற மாதிரியே ஒரு சமயம் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏசி மட்டும். சரிங்களா, உங்களுக்கு பி போர்டில் உங்களுக்கு வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ இந்த கணிப்பொடி வந்து பார்த்திங்கன்னா 012ங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படியே வச்சுட்டு திருப்பி அடிச்சிருப்பாங்க. அப்போ 9 அப்படியே வச்சுக்கிட்டு 93. சரிங்களா, 99, 36 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த கான்செப்ட் படி 012 அடிச்சு 021, அப்போ 935 அடித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 993 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, 99, 36 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் கெஸிங்கில் வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தான். சரிங்களா, 99, 36 என்னோடய கணிப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ விருப்பம் உள்ளவங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 12க்கு 12, 32, 32, 63க்கு 63 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம பேட்டர்ன் படி வந்து பார்த்தோன்னா ஏசியில் வரணும். சரிங்களா, 63 அப்படிங்கிற நம்பரு ஏசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 5க்குள்ளே உள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் அடிச்சு வராங்க. 2, 3, 1, 0, 1. ஸோ நெக்ஸ்ட்டு 3, 4, 2, 2, 3, 3. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4, 4ன்னு சொல்லிட்டு வைக்கலாம். அதனால் 643 சப்போர்ட்கான நம்பர். சரிங்களா, 99, 36 1 லேக் ப்ரைஸில் 1, 643ங்கிறது 3D நம்பர். சரிங்களா, அதே மாதிரி ஏசி 63ங்கிறது தனியாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன். ஸோ அதை பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நமக்கு ரிசல்ட் 2 நம்பர் வந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல பாருங்கள் 23க்கு 32. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 29க்கு 29, 35க்கு 35, நெக்ஸ்ட்டு 39க்கு நமக்கு கேப் விட்ருக்காங்க 39. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 46க்கு பாருங்கள், 46க்கு இந்த இடத்துல 46. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதில் இருந்து நமக்கு ஏதாவது நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா 01 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 01 சொல்லி வந்துச்சுன்னா நமக்கு பிசிலே அடிக்கிறதுக்கான சான்ஸ். ஏன்னா நமக்கு எல்லாமே பிசியில் தான் அடிக்கிறாங்க. சரிங்களா, அது இல்லாமல் மாதம் வந்து பார்த்தோன்னா 0110 பிசியில் வந்துக்கிட்டு இருக்க வேண்டிய நம்பரு நமக்கு வரல. சரிங்களா, இப்போ போன மாதம் நமக்கு வரல. ஸோ இன்றைக்கி அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கும் கெஸிங்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 0110 இந்த நம்பருக்கு ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 501 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 501 அல்லது 510ன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர் 4டியாக வந்துச்சுன்னா 5510, 5501, 5510 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கால்குலேட்டிவ் கெஸிங் சொல்கிறேன். ஸோ அந்த கெஸிங் பாருங்கள். நான் 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் சொன்னாலுமே நான் அதில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 63 தான் எனக்கு ஸ்ட்ராங்கு.
நீங்கள் எல்லா நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல. அது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 643 ஃபஸ்ட்டு இன்னொரு நம்பர் சொன்னீங்க பார்த்தீங்களா, 900 இந்த 2 நம்பர்ஸ் 936, 643 தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சிங்கிள் நம்பர் இந்த 643 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கால்குலேட்டர் மெத்தட் ஒன்று சொல்கிறேன். ஸோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னையிலேருந்து நீங்கள் ஃபாலோ நம்பர் 3D எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்கங்க. உள் நம்பரில் 502 அப்படிங்கிற நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 502 அப்படிங்கிறது மொத்த டோட்டல் பார்க்கும். சரிங்களா? 502ங்கிறது மொத்த டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5ம் 2ம் 7. சரிங்களா? அந்த மாதிரி 7ன்னு சொல்லி வரும்பொழுது இந்த டைம் நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய பேர் ஆனால் ட்ரை பண்ணல. சரிங்களா? பசங்களாம் பேசுகிறவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஸோ வாட்ச் பண்ணி பார்த்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7வது 484. அந்த 484 நமக்கு பிரித்து 448 பாக்ஸ் பண்ணி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7 770 இருக்குது. இந்த 770 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இடையில வருமா வராதா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா, சரிங்களா, இந்த 7 நாள், இதாவது இந்த இதுக்குள்ளே இருந்து இதுலேருந்து ஒரு 7 நாள் டார்கெட். சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 26ஆம் தேதிக்குள்ளே வரல அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கங்க. அது உங்களோட விருப்பம் தான். என்னையை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் நீங்கள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? 304க்கும் வந்து வந்திருக்கும். இப்போ இந்த 502க்கும் வர்றதுக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ வேறு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 402 போன வருஷம் லாஸ்ட்டில் நினைக்கிறேன் 169 அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே நமக்கு வந்திருக்கும். போன வருஷம் சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நமக்கு வெளியில் 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா டோட்டல் பண்ணுற நம்பர் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் லாஸ்ட்டு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதுக்குள்ளே தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். 169 அப்படிங்கிற நம்பரு நம்ம கரெக்டாக அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 770ம் பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ கால்குலேட்டர் மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 3ஆம் தேதி 858 சி போர்டு 8ங்களா. அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு 5ஆம் தேதியோட மொதல் நம்பர் வந்து பார்த்தோன்னா 840 8 8. அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பாருங்கள் 854 சி போர்டு 4. இங்கே மறுபடியும் அந்த சி போர்டு 4 வந்து மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு அந்த 4ங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி வந்தால் மட்டும் இந்த பேட்டர்ன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 858 ப்ளஸ் 840 டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 1698. சரிங்களா? 1698 நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 18. இதுலேருந்து நமக்கு 2 நம்பர் பாஸு. சரிங்களா? 1, 8 அப்படிங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 854 ப்ளஸ் 495 1349லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 அப்படிங்கிற நம்பர் வந்து பாஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 484 நான் பிப்ரவரி மாதம் வந்திருக்கேன். சரிங்களா? 484 ப்ளஸ் 740 இதை ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 1224. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 12 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 876 ப்ளஸ் 678 இதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1, 5 அப்படிங்கிற நம்பர் 15 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி 535 ப்ளஸ் 502. ஸோ இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வரதுக்கான சான்சஸ் வந்திருக்கு. மறுபடியும் போட்டு காட்டுற பாருங்க 535 ப்ளஸ் 502. ஸோ நான் இந்த இடத்த சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த 10 சரிங்களா 10 அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து கூட நமக்கு வேறு இடத்துலேருந்து கூட நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஏசி 63ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா எடுத்துருந்தோம். சரிங்களா? அதோட இந்த நம்பரை சேர்த்து கூட எடுத்து ட்ரை பண்ணலாம். 3ங்கிற நம்பரை வச்சு நம்ம சேர்த்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ஏபிஎஸ்சிபிஸில் நீங்கள் இந்த நம்பரை பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பிரித்து எடுத்து ட்ரை பண்ணால் 10, 13 ஒரு நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பரும் நமக்கு விட்டு விட்டு தான் எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 07, 03, 10 இந்த 3 பேரையும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 13 சரிங்களா அதாவது 13, 07, 03 இந்த 3 பேரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்க. வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3Dயாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க நான்
4ன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? 36க்கு சரிங்களா? 36 தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி எடுத்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா? இதில வந்து அந்த 2D சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? 63 அத வந்து பாக்ஸ் அல்லது 3Dயா நீங்க எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த 03Lலேருந்து 071 பி போர்டுக்கு கான்செப்ட்டா வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா? அந்த 63 ஏசி சொன்னோம் பார்த்தீங்களா? 6336 அதுக்கு இந்த நம்பர பி போர்ட்ல வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. 107 இந்த நம்பர் பேரா எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.